ஒரு சாதாரண மாடு மேய்க்கிற இடையரோட புல்லாங்குழல் இசை காலத்தையும் இயற்கையையும் அப்படியே உறைய வச்சுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற ஆனாயா நாயனாரோட கதை இயற்கையின் விதிகளையே மாத்தி எழுதின ஒரு மாபெரும் பக்தியோட கதை. இந்த ஆச்சரியமான விஷயத்துக்குள்ள இப்ப நாம போகலாம். அலைமலிந்த புனல்மங்கை ஆணாயர்க்கடியேன் திருத்தொண்ட தொகையில வர்ற இந்த அற்புதமான வரிய கேட்டதுமே நாம அப்படியே சோழ வளநாட்டுல இருக்கிற திருமங்கலம் அப்படிங்கிற அந்த பழமையான ஊருக்கு போயிடலாம். அந்த செழிப்பான சோழர் காலத்து சோழலை உங்க மனசுல இப்போ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். குலவிளக்கு ஆனாய நாயனர். சரி, இவர் யாருன்னு பாப்போம். நம்ம கதையோட நாயகன் ஒரு பெரிய மன்னரோ இல்ல ஒரு படைத்தளபதியோ கிடையாதுங்க. அவர் ஆயர்குலத்தைச் சேர்ந்த ஒரு மிக எளிய இடையர். ஆனா அவர் ஏதோ சாதாரணமா மாடு மேய்க்கிறவர் இல்ல. அவருடைய தொழில் நுணுக்கம் எவ்வளவு ஆழமானதுன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல கன்றின்ற பசுக்களை புனித்திரு பசுன்னும் காளைகளோட கூட்டத்தை விடை கொள்ளாமுன்னும் ரொம்ப நுட்பமா பிரிச்சு கையாண்டார். ஒவ்வொரு மாட்டுக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சார். தான் செய்யற தொழில எவ்வளவு அர்ப்பணிப்போட அவர் செஞ்சாருங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். தூய திருத்தொண்டின் நெறி. அவருடைய பக்தி எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு இப்ப பார்க்கலாம். அவரோட தோற்றத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தலையில அழகான கொன்றை மலர், காதுல செங்காந்தல் பூ, நெற்றியிலையும் மார்பிளையும் அப்படியே ஒளி வீசும் திருநீரு, இடுப்புல மர உரி, அதுக்கு மேல பட்டு ஆடை, கையில ஒரு மென்கோல், அப்புறம் அவரோட உயிர் மூச்சான அந்த மூங்கில் புல்லாங்குழல். இப்படி ஒவ்வொரு விஷயமுமே தூய ஆன்மீக ஆறுல பிரதிபலிக்கும் வகையில பார்க்கவே ஒரு நடமான முனிவர் மாதிரி தான் ஒரு வலம் வந்தார். ஒரு நாள் வழக்கம் போல அவர் பசுக்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கொன்றை மரத்தை பார்க்கறாரு. அதுல பூக்கள் கொத்து கொத்தாக தொங்குறத பார்த்த உடனே அவருக்கு கண் முன்னாடி சிவபெருமானோட சடாமுடி அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அவ்வளவுதான், அந்த நிமிஷமே அவருக்குள்ள இருந்த தெய்வக்காதல் ஒரு வெள்ளம் மாதிரி பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. கானகத்தில் ஒலித்த குழலிசை. இந்த கதையோட மிக முக்கியமான ஒரு மாயாஜால தருணத்துக்கு நாம இப்போ வந்துட்டோம். ஆனாய நாயனார் வங்கியம்னு சொல்லப்படுற தன்னோட மூங்கில் புல்லாங்குழலை உதட்டுல வைக்கிறார். இது சும்மா ஒரு சாதாரண இசை இல்லைங்க. மூங்கில் குழலோட 7 இசை இலக்கணத்துல எந்த ஒரு பிழையும் இல்லாம நம சிவாய அப்படிங்கிற சிவபெருமானோட உச்ச மந்திரமான பஞ்சாட்சரத்தை அந்த இசையோட முழுமையா இணைக்கிறார். தன்னோட உருகும் இதயத்தை, ஆத்மாவை அப்படியே அந்த இசையில ஒரு கொண்டு வந்துட்டார். இசை வயப்பட்ட வையகம். அந்த தெய்வீக இசை கானகத்துல பரவினப்போ அங்க நடந்த அற்புதங்கள் நிஜமாவே நம்ம மெய்சில் இருக்க வைக்கும். இயற்கையோட விதிகளே அங்க சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. எலியும் பூனையும் மாதிரி எப்பவும் அடிச்சுக்கிற பாம்பும் மயிலும் கூட தங்களோட பகைய மருந்து ஒன்னா நின்னது. இன்னொரு பக்கம் சிங்கமும் யானையும் தங்களோட ஆக்ரோஷத்தை எல்லாம் விட்டுட்டு ரொம்ப அமைதியா அருகருகே நின்னது. வேட்டையாடுற மிருகங்கள், இரையாகிற மிருகங்கள்னு எல்லாமே தங்களோட இயல்பை சுத்தமா மறந்துட்டு ஒரு தியான நிலைக்கு போயிடுச்சு. காத்து அடிக்கிறதே நின்னு போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். கானகத்தோட மரங்கள் எல்லாம் காத்துல அசையாம அப்படியே சிலையென நின்னது. இயற்கையோட ஒவ்வொரு மூலக்கூறும் அந்த இசையை கேட்கறதுக்காக தன்னோட எல்லா அசைவுகளையும் நிறுத்திக்கிச்சு. வேகமா பாய்ந்தோடும் நீர்வீழ்ச்சிகள் அப்படியே உறைஞ்சு நின்னது. சீறி பாய்ந்து ஓடிக்கிட்டு இருந்த காட்டாறுகள் தன்னோட ஓட்டத்தை அப்படியே நிறுத்திடுச்சு. ஓடுற தண்ணி கூட அந்த 5 எழுத்து மந்திரத்தோட இசையில கட்டுண்டு முடங்கி போயிடுச்சு. ஆழமான கடல்களும் அமைதியாயிடுச்சு. வானம் கூட அசையாம நின்னது. விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள்னு எல்லாரோட ஐம்புலன்களும் ஒன்னு சேர்ந்து மனமும் இசையும் ஒன்னாவே மாறிடுச்சு. காலமும் வெளியும் முற்றிலும் நின்னு போய் அந்த ஒரு புல்லாங்குழல் இசையால வானமும் பூமியும் அப்படியே உறைந்து இணைக்கப்பட்டுடுச்சு. சிவனின் திருக்காட்சி. இப்படி யதார்த்தத்தையே வளைத்த இந்த மாபெரும் பக்திக்கு கிடைச்ச இறுதி பரிசு என்னன்னு பாப்போம். அந்த புல்லாங்குழலோட நாதம் நேரா தேவர் உலகம் வரைக்கும் ஒலிக்குது. அந்த இசைக்கு மயங்கிய சிவபெருமானும் உமையம்மையாரும் தங்களோட மாபெரும் காளை வாகனத்துல ஆனாயருக்கு முன்னாடி அந்த கானகத்திலே நேரடியாக காட்சி தர்றாங்க. நினைச்சு பார்க்கவே எவ்வளோ சிலிர்ப்பா இருக்குல்ல. தேவர்கள் பூமழை பொழிறாங்க. முனிவர்கள் எல்லாரும் அவரை துதிக்கிறாங்க. ஆனா இதுல ரொம்ப அபூர்வமான விஷயம் என்ன தெரியுமா? ஆனாய நாயனார் எப்படி அந்த புல்லாங்குழலை வாசிச்சுக்கிட்டு நின்றாரோ அதே தோற்றத்தோட, அதே உடலோட அவர் அப்படியே கைலாயத்துக்கு சிவபெருமான் கூட்டிட்டு போயிட்டார். அந்த புல்லாங்குழல் இசை ஒருபோதும் முடிவடையக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு இந்த மரணமில்லா நிலை வழங்கப்பட்டுச்சு. நுண்பொருளும் தத்துவமும். சரி, இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஆழமான உள்ளர்த்தங்கள் என்ன? இதுல நம்ம கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, கொன்றை மலர்கள் தெய்வத்தோட நினைவை தூண்டுது. இயற்கைக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு இது. 2, பஞ்சாற்றமுன்னு சொல்லப்படுற அந்த 5 எழுத்து மந்திரத்துக்கு இந்த பிரபஞ்சத்தோட அசைவுகளையே கட்டுப்படுத்துற வல்லமை இருக்கு. 3, இசையே இறைவனுக்கு படைக்கப்படுற மிகச்சிறந்த படையல். ஒலி, இயற்கை, மந்திரம், இது 3க்கும் உள்ள தொடர்பை புரிஞ்சுக்க இந்த கதை நமக்கு ரொம்பவே உதவும்.
முன்னின்ற மழவிடை மேல் முதல்வனார் எப்பொழுதும் அந்நின்ற நிலைபெயர்ப்பார் ஐயர் திரு மங்கனைந்தார். பெரிய புராணத்தோட இந்த அற்புதமான வரிகள் என்ன சொல்லுதுன்னா, அவர் வாசிச்ச அந்த நிலை மாறாம எக்காலத்துக்கும் இறைவன் அந்த இசையை கேட்டுக்கிட்டே இருக்கும்படியான ஒரு பேரின்ப நிலையை அவர் அடைஞ்சாருன்னு சொல்லுது. உண்மையான பக்தியோட நிரந்தர தன்மையை இது நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. இறுதியா நாம சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி ஒன்னு இருக்கு. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத முழுமையான பக்தியும் ஈடுபாடும் இயற்கையோட விதிகளையே மாற்றி பிறவி எதிரிகளையும் அமைதியடைய செய்ய முடியுதுன்னா, நாம செய்யற செயல்கள்ல நாம செலுத்துற ஆழமான கவனத்தாலும் ஈடுபாட்டாலும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எந்தெந்த அகத்தடைகளை எல்லாம் நம்மால சுக்குநூறா உடைக்க முடியும். நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன்.